உயிருள்ளவரைவும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரைவும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்திடவே, துன்பங்கள் தாங்கிட வேலன் தந்தீரே. தஞ்சீவன் எனக்காக தந்தவரே, என் உள்ளம் பலியாக ஏற்றினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் நீரப்பா. உம்முடைய அன்புக்கு இணையாக ஒன்றுமில்ல கர்த்தாவே. உம்முடைய அன்புக்கு இணையானது ஒன்றுமில்ல ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் மகிமையின் ராஜாவே, எங்கள் மகத்துவமான தேவனே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் தேவனே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. நீர் நல்லவராய் இருந்தீர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உடைய மகிமை எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே, பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நேருக்கையிலே, பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபை நான் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்துக்கே.
வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலும் அஞ்சிடேனே நீரிரு கையிலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீ உறங்குவதும் இல்லை நீ தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படிக்கு எங்களை ஒவ்வொரு நிமிஷமாய் நீ பாதுகாத்து கொண்டு வரீங்கப்பா. உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, உம்முடைய அன்புக்கு முடிவில்லை, உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை ராஜா. எங்கள் மேல் வைத்த தயவுக்காக நன்றி அப்பா, தயவுக்காக நன்றி ராஜா. பரிசுத்த தேவனே, பரிகாரியே அப்பா, உம்மை துதிக்கிறோம். உளையான சேற்றிலே உழன்று கொண்டிருந்த எங்களை பேர் சொல்லி அழைத்து தகப்பனே இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தாவை ஊற்றி ஆவியின் வரங்களை தந்து நீ பயன்படுத்தி கொண்டு வரீங்களப்பா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, உடைய மகிமைக்காய் நன்றி அப்பா. தெய்வமே உம நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அழைத்த தெய்வம் நீங்க உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ எங்கள் நடுவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீ பெரியவர் ஆண்டவரே, நீ மகத்துவமானவர் ஆண்டவரே, நீ மகிமையின் தேவன் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசனத்துக்காக நன்றி அப்பா. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் துதிக்குள்ளே வாசமாய் இருக்கிற எங்கள் தேவன், எங்கள் துதிகளின் நடுவிலே நீர் வாசம் பண்ணினபடினால் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஸ்தலத்திலும் தெய்வமே உடைய பிரசனம் இறங்கி இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐயா.
இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீ நிரப்பினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த முதலாம் பிரதான கற்பையின்படிக்கு இந்த நாட்கள் உம்மை முழு இருதயத்தோடு துதிக்க, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க நீ செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, நம்முடைய வார்த்தைக்காக நாங்க கடந்து செல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும் ஐயா. இந்த வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்லது நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்துகிற SPM பிரேயர் FM கூட நேரலையில் இணைந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். இந்த நாளிலும் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. எங்களை உருவாக்குங்கப்பா. உடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் நல்லவர். இந்த மதிய வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்திய இலங்கை நேரத்தின்படி இந்த மதிய நேரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் விரோதமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். 35ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனையும் கண்டடைகிறான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய காரியங்களை இந்த நாட்களை பார்க்கும் அருமையான நம்முடைய தாயார் சொன்ன வார்த்தையின்படிக்கு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு கோடிகளான காரியங்கள். இதை நான் கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய வேதாகமத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சம்பவத்தை அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். ஐஸ்வர்யவானை லாசரியும் குறித்து நிறைய காரியங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானுடைய இருதயம் கடினமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு விருந்து அளிக்கிறதும் வருகிற மனுஷர்களை கவனிக்கிறதும் தன்னுடைய வீட்டார்களின் தன்னுடைய குடும்பத்தினுடைய வீட்டு வாசற்படியிலேயே அப்படியாக ஒரு வேதனையோடு ஒரு சரீர பலவீனத்தோடு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள்ல ராசுருவை அவன் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது பார்க்கிறதற்கு. ஆனால் அவன் வருகிற விருந்தாளிகளை கவனிக்கிறதுல இந்த ஐஸ்வர்யவான் இருந்தானால், ஆனாலும் ஒரு முடிவு, மரணத்தின் முடிவு என்று வரும் பொழுது அங்கே இருவருமே மரணிக்கிறார்கள். மரணத்திற்கு பிறகு ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே கொண்டு போய் விடுகிறான். ஆனாலும் லாசருவும் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு இன்னைக்கு கண்கள் என்றால் நம்ம பார்க்கிற இந்த கண்கள் இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையாய் மனுஷன் 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்டவன். 6 அறிவுள்ள மனுஷன் எப்பொழுது பூரணமான ஒரு 7ஆம் அறிவை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றால், இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த தேவனை அவன் எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதே அவனுடைய பூரணமான கண்கள் திறக்கப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். இதுவரைக்கும் நம்மளும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த இயற்கைகள் இயற்கைகள் என்று சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கிற மலைகள், நம்ம பார்க்கிறதா சமுத்திரம், நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா மரம், செடி, கொடி இவைகள் எல்லாம் தோன்றவைகள். அதாவது தானாவே வளர்ந்துச்சு. மலைகள் தானாகவே தோன்றப்பட்டது, தண்ணீர்கள் எல்லாம் தானாகவே உருவாக்கப்பட்டது என்று ஒருவேளை நம்ம கர்த்தரை அறிகிறதுக்கு என்பதாக சொல்லி இருக்கலாம். அது இயற்கை என்றால் தானாகவே தோன்றுமாம். ஆனால் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவர் வார்த்தையினாலே உருவாக்கப்பட்ட காரியங்களாய் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எப்பொழுது காணப்படுகிற நம்ம சுற்றிலும் இருக்கிறவைகள் எல்லாம் இது தேவனாலே
உருவாக்கப்பட்டது என்று எப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதே அவன் என்ன பண்றான்? தேவனை அறிந்து கொள்ளுகிறான். அவன் 7ஆம் அறிவுக்குள்ளே வருகிறான். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் சொல்லுது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். சாதாரணமாக இன்றைக்கு நம்ம நடமாடி கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது. அது சரீரத்துக்குரிய மரணமாய் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே உள்ளான ஒரு ஆத்துமா இருக்கு பாருங்க. அந்த ஆத்துமா வெளியேற பெற்றதா இருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்கு மரணமே கிடையாது. எப்பொழுது அது 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறவைகள் எவைகள் என்றால், நியாயத்தீர்ப்பு நாட்களுக்கு பிறகு உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் இந்த பூமியிலே அவர் கொடுத்த கிருபைகளை சரியாக பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்காக வைராக்கியமாயிருந்து அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் தன்னுடைய சரீர மரணத்துக்கு பிறகு அவருடைய ஆத்துமாக்கள் அழகாய் தேவனுடைய சமூகத்திலே போய் சேரும். பரதீசிலும் பரலோகத்துக்குள்ளேயும் போய் சேரும். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரை அறிந்தும் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதாளம் என்றும் நரகம் என்றும் அப்படிப்பட்ட முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இந்த ஜீவன் என்பது உயிரை குறிக்கிறது. இது நித்திய ஜீவனை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவனை குறிக்கிறதா இருக்கு. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் ஒரு மரணம் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆத்துமா உயிரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வழியும் சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிற அவரை அறிந்து கொள்ளுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவான் 3:16 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியிலே அவர் அனுப்பி என்ன பண்ணினாராம்? அவர் அவனை ரட்சிக்கவும் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அவனுக்கு கிருபை செய்தாராம். அல்லேலூயா. அப்போ எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லப்படுகிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு விரோதமாய். அப்போ தேவனுக்கு விரோதமான காரியம் என்ன? உலக சிநேகம், பாவத்துக்குரிய காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாவைகள் எல்லாமே பாவங்கள் தான். ஒரு மனுஷனை நம்ம வேதனையோடு கூட அவனை கடிந்து கொள்ளுகிறதும் அவன் கண்ணீர் விடுகிறதுக்கு நாம் காரணமாய் இருப்போம். ஆனால் வேதத்தின் பிரகாரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடி இருக்கிறது எல்லாமே பாவம் தான். ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துல வைத்த பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதபடிக்கு போனார்கள். அந்த பாவத்தை நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாதது நிமித்தமாய் அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்காதபடிக்கு துரத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற இந்த உள்ளான ஆத்துமா ஒரு நாள் இதோ அந்த சரீரத்துக்குரிய மரணம் வந்த பிறகு நம்முடைய ஆத்துமா எங்கே போக போகிறது? இன்னைக்கு நம்ம பூமியில நடக்கிற இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அநேகர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் காலங்கள் செல்லும், இன்னும் நாட்கள் செல்லும், இன்னும் சுவிசேஷங்கள் போக வேண்டிய இடங்கள் அநேக இருக்கிறது, இன்னும் ஆண்டவர் வருகிறது காலதாமதம் பண்ணுவார், இன்னும் ஆண்டோடைய வருகை குறித்து சொல்லாதபடிக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு அவருடைய படைப்புகள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோமே. எல்லாம் இன்னைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. கொள்ளை நோய்களை பார்த்து விட்டோம், பூமி அதிர்ச்சிகளை கேட்டுட்டோம். அப்படியாக நானே கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மனுஷர்கள் எழும்பி விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, யுத்தங்களுடைய செய்திகளை கேட்டுட்டோம். அதுக்கு முடிவே இருக்காதுன்னு சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள் சீக்கிரமாய் இருக்கிறது. மனவாட்டிகளாக, ஆவிக்குரிய மனவாட்டிகளாக, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பிள்ளைகளை, மனவாட்டிகளை அழைத்து கொண்டு போகும்படி அந்த மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா. ரகசிய வரிகளை இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்ல இருக்கிறது, ஒரு மணவாட்டி எண்ணெயோடும் தீவட்டியோடும் அவள் தன்னுடைய மணவாளனுக்காக காத்திருந்தாளாம். அல்லேலூயா. எல்லாரும், அதாவது 10 பேர் கடந்து போகிறார்கள், ஆனால் எல்லாருமே தான் அங்கே நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். எல்லாரும் தூங்குறாங்க. அதுல 5 பேர் மட்டும் தன்னுடைய விளக்கு அணையாது இருக்கும்படிக்கு அவர்கள் எண்ணெயும் சேகரித்து கொண்டு வைக்கிறார்களாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லப்படுகிறபடிக்கு அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப 24 மணி நேரம் நாங்கள் ஆண்டவரையே யோசனை பண்ணி அப்படியே நாங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கணுமா? எங்களுக்கு வேலை செய்யக்கூடாதா? வேலைக்கு போகக்கூடாதா? எங்களுடைய
எங்களுடைய வேலைகளை செய்யக்கூடாதா? எங்களை எந்த ஒரு காரியங்களை செய்யக்கூடாதா? அப்ப இப்படி இருந்தா உலகத்துல போனா நிறைய போராட்டங்கள் இருக்கே. நிறைய பேர் தீமையான காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அசுத்தமான நாங்கள் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனா நிறைய காரியங்கள் நடக்கிறது. அப்ப நாங்க பரிசுத்தமா இருக்கணும்னா வீட்டுக்குள்ளதான் அடைந்து இருக்கணுமா அப்படிங்க கேட்பீங்கன்னா, அப்படி இல்லை. உலகத்துக்குள்ள இருந்தாலும் உலகத்திலே கரைபடாதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம கைகளினால நம்ம வேலை செய்து சாப்பிடும்படி கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லா காரியங்களை செய்தாலும் அதிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீதியாய் இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தோடு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கரைப்படுத்தாதபடி பாதுகாப்பாய் இருக்க வேண்டும். அந்த 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் அதை செய்தார்கள். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் ஒரு மனுஷனை உண்மையாய் அவர் நேசிக்கிறார் என்றால் முதலாவது அவனுடைய பாவத்தை கழுவி ஜலத்தினாலே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி ஊழியக்காரரை வைத்திருக்கிறார். பாவத்தினாலே அவனுடைய பாருங்க, அதுக்கடுத்தது பாருங்க, பரிசுத்தாவினால் அவனுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை தேவன் கொடுத்து அந்த ஆவியின் வரங்களை வைத்து அவனை பயன்படுத்தி அவன் எனக்காக எழும்பி இத்தனை ஆத்துமக்களை எனக்காக ஆதாயப்படுத்துவான். கடைசி காலத்துல அநேக ஜனங்கள் மரணத்துக்குள்ளாகி இன்னைக்கு நரகத்துக்கு நேராக போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என் பக்கமாய் திருப்புவான். கிறிஸ்துவாகி என்னை அவன் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை என்னையை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். என்னுடைய வாசனை எல்லா இடங்களும் பரவணும். ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவனை மட்டும் அல்ல, பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 2 படகுகளிலே ஒரு படகு பேதுருடைய படகாய் இருந்தது. அந்த படகைத்தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்படும் பொழுது அவன் வெறுமையுள்ளவனாய் இருக்கிறான். வேதம் சொல்லப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, இதற்கென்று ஆவிக்குரிய புத்தகங்களை சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு ஒரு மீன்பிடி தொழிலில ஒரு நல்ல தலைவனா இருக்கிறான். பாருங்க, ஒரு தலைவன் இரவெல்லாம் பாருங்க அவன் மீன் பிடிக்க போய் அவனுடைய படகு வெறுமையா இருந்ததுன்னா, எத்தனையோ பேர் மீன் பிடிக்க தொழில கூட நிறைய போட்டிகள் இருக்கிறது. இன்னைக்கு போட்டி இல்லாத இடத்துல இல்ல இல்லையா? எல்லா இடங்களிலும் இப்படி காணப்படுகிறப்போ காலையில அவன் எழுந்து எல்லாருடைய படகுகளும் மீன்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது பேதுருடைய படகு மட்டும் மீன் இல்லாதபடிக்கு வெறுமையா இருக்குமானால் அதை எவ்வளவு பேர் அவனை கேலி செய்வார்கள் என்ற அந்த அந்த பயம் அவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கும். இரவெல்லாம் அவன் பிரயாசப்பட்டு அவனிடத்துல ஒரு மீனும் அன்னைக்கு அந்த நாட்களில் அவனுக்கு அகப்படவே இல்லை. காலையில வெறும் படகோடு வந்தவன் அவன் என்ன பண்ண, தன்னுடைய வலைகளை அவன் அலசித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய படகை எடுத்து என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணுகிறாங்க வந்த ஜனங்களிடத்துல பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு இடத்துல உன்னுடைய படகை என்ன பண்ண, நீ கொண்டு போ, நான் சொல்லுகிற இடத்துல உன் வலையை விரி, அந்த இடத்துல பெரிய மீன்கள் உனக்கு அகப்படும். பாருங்க, அதே போலவே கர்த்தருடைய வார்த்தையின்படிக்கே பேதுரு என்ன சொல்றான், ஆண்டவரே நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஆனால் உங்க வார்த்தையின்படிக்கு நான் அதை கீழ்ப்படைந்து செய்வேன் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நிறைய படகு நிறைய மீன்களை கொடுக்கிறார். அதாவது பாருங்க, பேதுருனா ஒரு பேதுருவை மட்டும் அவர் பார்க்கவில்லை. பேதுருக்கு பிறகு ரட்சிக்கப்பட போகிற 3000 ஜனங்களையும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்தது. இன்னைக்கு அப்படிதான் பிரியமானவர்களே, உங்களை அழைக்கும் பொழுது உங்களை மட்டுமல்ல, உங்கள் நிமித்தமாய் வரப்போகிற ஆத்துமாக்களை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமாவை நம்ம சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம நிமித்தம் வர வேண்டிய ஆத்துமாக்கள் நரகத்துல விழுவார்கள். ஆனால் அது நியாயத்தீர்ப்பின் நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம் நிற்க வேண்டுமே. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை, அதை மகிமையா பயன்படுத்த வருகிற நாட்கள் மிக சமீபமாயிருக்கிறது. இந்த 5 கன்னிகைகள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள் என்றால் அவர்கள் பாருங்க மணவாளனை காணும்படிக்கு புறப்பட்டு போகிறதான இந்த 10 கன்னிகளுமே புறப்பட்டு போகிறார்கள். அதிலே பாருங்க, அது 5 பேர் வெறும் தீவட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். வெளிச்சத்தை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகிலும் பரிசுத்தாவியே எங்களுக்கு வேண்டாம், நாங்க பரிசுத்தாவி இல்லாமையே நாங்க இருப்போம், ஆவியின் வரங்கள் வேண்டாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் போதும், ஏதோ நாங்கள் ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொண்டால் போதும், அதோட நாங்கள் நிறுத்தி விடுவோம். எத்தனையோ பேர் ஊழியங்களுக்கு இருக்கிறாங்க, நம்ம தான் இருக்கணும், நம்ம ஏன் வரணும் அப்படின்ற இராதபடிக்கு அந்த மற்ற 5 கன்னிகைகள் பரிசுத்தாவின் எண்ணெயை அவர்கள் சேகரித்து, அப்படின்னா என்ன அர்த்தம், அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் தரித்தவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அந்த அபிஷேகம் அவர்கள் குறைந்து போகாதபடி அதை பாதுகாத்து கொண்டார்கள். இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்தாவிலே கூட நுகங்களை பூட்டுகிற பிசாசுகள் இந்த நாட்கள்ல இந்த வரங்கள் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு, பரிசுத்தாவிலே நிறைந்த ஜனங்கள் ஆராதிக்க கூடாத நிறைய போராட்டங்கள் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, உலகத்துல உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவத்தின் அடியிலும் நான் இந்த சிலுவையினாலே உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, ஆவியின்
வரங்களையும் பரிசுத்தாவை பெற்றிருக்கிற ஜனங்களோட வருகைக்கு மிக சமீபமா இருக்கணும். அதாவது வசனம் சொல்லப்படுகிறது, எவ்வளவா இப்படி சுற்றிலும் உங்களுக்கு நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற சுத்திலும் நடக்கிறவைகள் அவனுடைய இருதயம் எவ்வளவு கடினமா இருக்கும் பாருங்க. தன்னுடைய பிள்ளைக்கு 5000 கோடிக்கு மேல அவன் செலவு பண்ணுவான். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. தன்னுடைய மகிமையை அவன் காண்பிக்கிறான். அவ்வளவுதான். தன்னுடைய மகிமையை அவன் என்ன பண்றான்? மற்றவர்களுக்கு அவன் காண்பிக்கிறான். நான் எவ்வளவு பணக்காரன் பாருங்க. அன்றைக்கும் ஐஸ்வர்யவான் அப்படிதான் செய்யறான். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா, விருந்தாளிகள் விருந்து விருந்து நடக்குது அவன் வீட்டுல. தொடர்ந்து 24 மணி நேரம் விருந்துகள் நடக்கு. நல்ல வசதியானவர்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்க சாப்பிடுற அந்த இலைகளை எல்லாம் கொண்டு வந்து வெளியே கொட்டுறாங்க. ஆனாலும் பாருங்க, அன்னைக்கு லாசரு பசியாற்ற அவன் எப்படி இருந்தானாம்? அவன் ஆசையா இருந்தானாம். ஏதாவது ஒரு பருக்கை, ஏதாவது ஒரு மேஜையில இருந்து விழுகிற அந்த துணிக்கைகள் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைகள். இன்னைக்கு நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கல, சுத்தில இருக்கிறவைகளை நம்ம பார்க்காதபடி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கண்டடைகிறவன் அவன் ஜீவனை கண்டடைகிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்ம கண்கள் மூடப்பட்டதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியான இடத்துல கேட்டு நம்ம இந்த என் கண்களை திறந்திருளும் ஆண்டவர் என்று. ஏன்னால் அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. கர்த்தர் நியாயத்தீர்ப்புல எல்லாவற்றையும் கேட்பார். உனக்கு பிள்ளைகளே கொடுத்தேன், உனக்கு குடும்பத்தை கொடுத்தேன், உனக்கு ஊழியத்தை கொடுத்தேன், உனக்கு வாகனத்தை கொடுத்தேன், இந்த பூமியில நீ ஜீவிக்கிறதுக்கு உனக்கு இவைகள் எல்லாம் கொடுத்திருக்கேன். அதை நீ ஆண்டு கொண்டாயா? சரியாக செய்தியா? இவைகளிலே என்னை இதுல விட்டு கொடுத்தியா? இல்லை என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினே? ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல அவர் கேட்க போகிற எல்லா காரியங்களும் உண்டு. பிரியமானவர்களே, வசனம் சொல்லப்படுகிறது இப்படி. இந்த நித்திய கன்னிகைகள் பாருங்க, இந்த 5 கன்னிகைகள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் அவர்கள் காத்திருந்ததற்கு மணவாளனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில நாமளும் என்ன பண்ணணும்? விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய சித்தம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம நிறைவேற்றுகிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாட அனுபவிக்கும் ஒரு வசனம் சொல்லுது, பாட அனுபவிக்கும்படிக்கு இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டு, கிறிஸ்துவனோடே கூட பாட அனுபவிக்கும்படிக்கு. அதற்காக ஆண்டவர் சாப்பாடு கொடுக்காம இல்லை. நமக்கு எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் குறைவுகள் வைக்கவே இல்லை. கர்த்தர் நிறைவாய் நடத்துகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் நம்மை நிறைவாய் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் சொல்லுது, அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப 44ஆம் வசனத்துல, நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அப்படி என்றால் என்ன? அந்த 10 கன்னிகைகள் 5 கன்னிகள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுதான் மத்தேயு 25 பார்க்கிறோம். எல்லாரும் நித்திரை நடுராத்திரில 6ஆம் வசனம் சொல்லப்படுது. மத்தேயு 25 6ஆம் வசனம், நடுராத்திரில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அதற்கு முன்ன வசனம் சொல்லப்படுகிறது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இன்னைக்கு எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு அசட்டையான ஒரு காரியங்கள் இருக்கிறது. சரி, நம்ம அப்படியே ஜோம் பண்ணிட்டே தான் இருக்கோம், நம்ம ஊழியம் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஒரு சோர்வுகளை சத்துரு கொண்டு வருகிறான். அந்த சோர்வுகளுக்குள்ளே நாம் இடம் விடாதபடிக்கு விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வருகிறார் என்ற சத்தம் கேட்ட உடனே 10 பேருமே அங்க ஆயத்தமாகிறார்கள். ஆனால் அந்த தீவட்டியை மட்டும் வைத்தவர்களுடைய தீவட்டிகள் அணைந்து போய் கொண்டிருக்கிறது. கத்தடத்துல கேட்ட, ஆண்டவரே, நீங்க வரும்பொழுது நீர் ஒளியான தேவன், நீர் வெளிச்சமான தேவன். தீவட்டிகள் இருந்தாலே அந்த தீவட்டி இரவு, நல்லா கவனிக்கணும், நடு ராத்திரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியான ஒரு இரவான நேரம். அப்படி ஒளியாகிய கிறிஸ்துவாகிய நான் என்ன பண்ணுவேன்? அந்த இருட்டுல வந்துதான் நான் நிப்பேன். அவர்கள் கைகளிலே வைத்திருக்கிற அந்த தீவட்டி அவங்க வெளிச்சத்தோடு கொண்டு வந்தாதான் அவங்க என்ன கண்டுபிடிச்சு என்னுடைய அறைக்குள்ள அவர்கள் வர முடியும். இதுல நிறைய மறைப்பொருள்கள் இருக்கு பிரியமானவர்களே. அந்த வெளிச்சமான கிறிஸ்து என்ன பண்றாராம்? வருகை நாட்கள்ல அவர் அந்த ரகசிய வருகையில அப்படி எப்படி இருக்கிறாரு? அவருடைய கதவுகள் நமக்கு தெரியாது, அவர் நிற்கிற இடம் தெரியாது. நீ கைகளிலே கொண்டு வருகிற அந்த தீவட்டியோட வெளிச்சத்துலதான் நீ என்ன பண்ணணும்? அவரை கண்டுபிடிக்கணும். அப்ப நீ அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் வரணும்னா உன்னுடைய தீவட்டி அணையக்கூடாது, அந்த எண்ணெய்கள் இருக்கணும். எண்ணெயிலே தோய்த்தால் இன்னும் வெளிச்சம் இருக்கும். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, அந்த நடு ராத்திரில நான் நிற்கிறதை அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவருடைய தீவட்டிகள் வெளிச்சத்துல இருந்தாதான் அவங்க கண்டுபிடிச்சு என் அறைக்குள்ளே அவர்கள் வர முடியும். அணைந்து போய்விட்டால் அவர்களுடைய கண்கள் தெரியாது, அவர்கள் இருக்கிற இடங்கள் தெரியாது, அவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். நிறைய நம்ம வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னால் கர்த்தருடைய வார்த்தையில நிறைய காரியங்கள், ரகசியங்கள் புதைந்திருக்கு பிரியமானவர்களே. 11ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் சொல்லப்பட்டு, பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள்.
10ஆம் வசனத்துல அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. வெளிச்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். அவன் நித்திய ஜீவனை அவன் அடையாதபடிக்கு போவான். நித்திய ஜீவனை பெரும்படிக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மதிய வேளையில பிரியமானவர்களே, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நாம் நிறைய இந்த பூமியிலே நாம் இழக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய சிலுவையை தான் அவன் தூக்கிட்டு வரணும். என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த கிறிஸ்துவுக்காக நான் விட்டுட்டேன் என்று சொல்லி கடந்து வர வேண்டும். ஆயத்தமா இருப்போமானால் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த மதிய வேளையில உங்க வார்த்தை பகிர்ந்து கொடுக்க கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நீதிமொழிகளை நாங்கள் பார்த்த வசனத்தின்படிக்கு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் உமக்கு விரோதமான பாவம் என்றால் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடிக்கு போகிறது. தன்னுடைய ஆத்துமாவை அவன் சேதப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் அந்த காரியங்கள் நாங்கள் செய்யாதபடிக்கு மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எண்ணெயோடும் தீவட்டியோடும் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க ஐயா. இந்த தருணத்தை கொடுத்த அருமையான ஆண்டவரே, இந்த ஊழியக்காரலுக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். மஞ்சுளாமா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரும் பிள்ளைகள் குடும்பங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு லீடர்ஸ் மேலும் தேவனுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் ஆண்டவர். இணைப்பில் இருக்கிற அருமையான ஆண்டவரை தாயருக்காக தகப்பனுக்காக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பலப்படுத்தும். இந்த இணைப்பின் வாயால கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ ஆசீர்வதியும். பேர் பேராய் குடும்பமாய் உடைய வருகை மட்டுமாய் இந்த ஊழியத்தை நடத்தி வர போகிறீர். மகிமையின் காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட் அம்மா. காட் பிளஸ் யூ அம்மா. தேங்க்யூ மோளே. தேங்க்யூ சோ மச். அருமையாக தேவனை பாடி துதிச்சு மகிமைப்படுத்தி அதுக்கு பிறகு நல்ல ஒரு வார்த்தையை இந்த நாளிலும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிற பிரகாரம் இந்த வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அருமையான வார்த்தை. வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற எங்கள் தேவனை கர்த்தாவே, இன்றைக்கு மக்கள் ஆண்டவரே தகப்பனே, எவ்வளவோ பாவ வழிகளில் எங்கு பார்த்தாலும் பாவம் நிரம்பி இருக்கிறது கர்த்தாவே. உலகம் பாவத்துக்கு பின்னாலே போகிறது ராஜா. உம்முடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க ஆர்க்கும் நேரமில்லை. அநேக மெசேஜ்கள் என்ன என்று தெரியவில்லை. இந்த ஒரு 10 நாளா அதே வீடியோக்கள் தான் அநேகம் எனக்கு ஒவ்வொரு இடங்களிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனே அப்பா, உண்மை அறிய வேண்டிய அந்த ஞானம் மக்களுக்கு நீர் கொடும் கர்த்தாவே. தகப்பனே, சகல மக்களுக்காகவும் நீ ரத்தம் சிந்தின தேவனப்பா. ஒரு மனுஷனுக்காக அல்ல, இஸ்ரவேலர்களுக்காக மட்டும் அல்ல ராஜா, சகல மக்களுக்காகவும் தான் நீர் ரத்தம் சிந்தினது கர்த்தாவே. இந்த ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள ஆண்டவரே தகப்பனே, உலகத்துக்கு பின்னாலே ஓடாதபடி, சாத்தான் பின்னாலே ஓடாதபடி கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளும் கர்த்தாவே, இது அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேகர் வந்து இணைய முடியவில்லை என்றாலும் அநேகர் இந்த எஃப்எம் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தாவே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடப்பட்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நான் அடிக்கடி எங்க பாஸ்டர் சொல்லி கேள்விப்படுறது போல, சபைக்கு வருகிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்றது எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது அப்படி என்ற கேள்வி எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவர் கேட்பாங்க. நம்ம உண்மையுள்ள ரட்சிப்புள்ள பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே தகப்பனே அப்பா, மகளுடைய வழியாய் நீர் ஆண்டவரே, அவள் மூலமாய் நீர் பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. ஏனோ தெரியவில்லை, இன்றைக்கு மகள் வந்தும் அதை குறித்தே அருமையாய் பேசி இருக்கிறதே நாங்கள் கேட்க தேவன் கிருபை பாராட்டினீர். உம்முடைய பரிசுத்த வல்லமையுள்ள வார்த்தைக்காக, ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மகளையும் அப்பா ஆண்டவரே, அவளுடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தாவே, சில வீடியோக்கள் எனக்கு முன்னையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். பிள்ளையுடைய சபையில் நடக்கிற ஒரு காரியங்களை வீடியோ மூலமாய் நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மகளாய் நின்று கர்த்தாவே உமக்கென்று வைராகியத்தோடு நிற்கிற குடும்பத்தையும் பிள்ளையோடு கூட இணைந்து ஊழியங்கள் செய்கிறவர்களையும் தகப்பனே நிறைவாய் நீர் ஆசீர்வதியும் ராஜா.
ஆண்டவரே தகப்பனே, காது திறந்து ஜனங்கள் கேட்க, ஆண்டவரே நீர் பிள்ளையுடைய மெசேஜை கேட்க தேவனே, ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே நீர் எப்படியா தினாளுடைய இருதயத்தை திறந்ததோ அப்பவுள் பேசும்போது கர்த்தாவே அப்படியா அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்பட, அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளையுடைய ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தைக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்ட அடியால் கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவனே அப்பா நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மோளை ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி